ஹலோ மக்களே 296வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல நாமே தான் காட்டுறாங்க. சோப்பர் வந்து இறங்கிட்டான். அங்க இருக்க எல்லாத்தையும் புடிங்கி எரிய ஆரம்பிச்சிட்டான். ஆனா சோப்பரும் மேல இருந்து தடுக்கி கீழே விழுந்துட்டான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. அதை தூக்கி சாஞ்சி மேல தூக்கி போட்டாங்க. சாஞ்சி என்னன்னே தெரியல. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நாமி நின்னுகிட்டே இருக்க நேரத்துல அவ கால் மட்டும் சரியாகுது. எப்படிடா சரியாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறா. அவ உடம்பு ஃபுல்லா பபிள்ஸா தானே இருந்துச்சு. தண்ணி போட்டோன்னே அவ கால் நார்மல் ஆகுது. நாமி இதை கண்டுபிடிச்சிட்டா. அப்பனா என் காலை சரி பண்ணும், என் மொத்த உடம்பு சரி பண்ணா என் தண்ணி பட்டா போதுன்னு சொல்லிட்டு நாமி சடனா டென்ஷன் ஆயிட்டா. கிளவுட் டெம்போ எல்லாம் தூக்கி போட்டு விடுதாவா. கிளவுட் டெம்போவா இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கழிவை கட்டிக்கிட்டு இருக்கா. தண்ணியை சுத்திக்கிட்டு விடுதா. கிளவுட் பபுள்னு சொல்றாவா. ரெயின் சொல்றா. ரெயின்னு சொன்னோன்னு சேவ்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வராத விட ஆக்கலான்னு பாக்குற ஒரு பக்கம் கழிப்பா. ஆனா ரெயின் டெம்போல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்ச உடனே நாமி மேல தண்ணி பட்டோடனே நாமி பழையபடி நார்மல் ஆயிட்டா. அது மட்டும் செஞ்சது இல்லாம நார்மலான கூல் சார்ஜ்னு சொல்றாவா. மிராஜ் டெம்போ போட்டு விட்டா. இவ எங்கடா மறைஞ்சு போனான்னு சொல்லிட்டு கழிவை தடிக்கிட்டு இருக்கா. நான் இந்த இருக்கேன்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு நாமி இல்ல, மொத்தம் 5 நாமி. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நாமியா இருக்கு. அடே அப்பள போட்டல அதே மிராஜ் தானே இது. ஆனா இப்ப மொத்தம் 5 பாடி இருக்குன்னு மட்டும் தெரியும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீசிங் ஏர்ல உள்ள டிஃப்ளெக்ஷன் தான். எப்படி இருக்கு இல்யூஷன் சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இல்யூஷன் நீ வேற லெவல்ல தான் யூஸ் பண்ற. ஆனா இதுல என்ன ஒன்னும் பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆக்காதுன்னு சொல்றா கலிஃபா. உன்னோட மிராஜ் எதுவுமே அந்த அளவுக்கு கியூட்டாலாம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தண்டர் போல்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதுல 5 பேரும் நாங்க ஒரு ஆள் மட்டும் தான் ரியலு. அதைத்தான் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்றாவா. தண்டர் பால்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. தண்டர் பாலா பறக்க ஆரம்பிக்கி. மொத்தமே 20% அட்டாக் தான் ஒர்க் ஆகும். ஆனா எந்த அட்டாக் ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உனக்கு தெரியாதுன்னு சொல்றா. அவ காட் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா உடம்பே எரிய ஆரம்பிச்சிருச்சு. கார்டை டவுன் பண்ண அதுலதான் உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. போட்ட பொருள கலிஃபா லைட்டா எரிஞ்சிட்டா. இது என் பழைய கிளைமேட்டிக் டாக்ட் மாதிரி இல்ல. இப்ப நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட அடுத்த அட்டாக் ஒன்னு சாதாரண அட்டாக் கிடையாது. எல்லாம் பவர்ஃபுல்லான அட்டாக்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தானே. அது மூலியமா அட்டாக் பண்றேன்னு சொல்றாவா. இது ஒன்னும் ப்ரிடிக்ஷன் கிடையாது. என்னோட ஆட்டத்தை மட்டும் பாரு. இந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கேன். உன் கதையை முடிக்காம இங்கிருந்து போக போறதுன்னு சொல்றான் நாமி. என்ன சாதாரண ஆளு நினைச்சேன்னு சொல்லிட்டு சடனா பாஞ்சு வந்துட்டு ஒரு போடு போடுறா. உண்மையான இருக்கு நாமி மாதிரி ஒருத்தி இருந்தால அவளை அடிக்கா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. நான் தான் சொன்னோம்ல என்னை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. நீ தோத்துறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு அடி நடிக்கிறா. உண்மையான நாமியே வந்து குண்டா இருந்துச்சு ஒரு பொண்ணு. அதுதான் உண்மையான நாமி. சடனா நார்மல் ஆகுதா. இந்த அட்மாஸ்பியரே வந்து ஏன் கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கேன். இங்க என்னால நடக்கும். உன் கதையை முடிக்காம இங்க இருந்து போக போறதுல கலிஃபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்பி மிராஜ போட்டு அஞ்சனமா மாறிட்டாவா. நீ அட்டாக் பண்ணணும். ஆல்ரெடி நான் எப்படி என்ன காட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் திரும்பி காட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க கலிஃபா. நீ நல்லா கேர்ஃபுல்லா இருந்துக்கன்னு சொல்றான். அந்த அட்டாக் நான் தெளிவா பார்த்துட்டு தான் நிக்கிறேன். அந்த அட்டாக் நீ யூஸ் பண்ணினா உன்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அப்படிதானு சொல்லிட்டு நாமி கட்டுக்கிட்டு இருக்கா. உன்னோட அட்டாக்ல ஒர்க் ஆக நினைக்கிறியா. சோப் ஷீப்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். உன் மொத்த ஒரு கதையை முடிச்சிட்டோம்னா உன் கதையை முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஷீப் கிளவுட்னு சொல்லிட்டு சடனா கிளவுட யூஸ் பண்ணி டைடல் வேவ்னு சொல்லிட்டு இறக்குதா. பெரிய சுனாமி மாதிரி அட்டாக் பண்ண வருது. இந்த அட்டாக் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி நாமி பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி இந்த அட்டாக் நிப்பாருன்னு சொல்லிட்டு சைக்ளோன் டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு வீசுறா. என்னன்னு பார்த்தா அந்த பபிள்ஸ் எல்லாம் லைட்டா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கா. ஆனா சடனா அந்த வேவ் மட்டும் இறக்கி விட்டாவா. எல்லார் மேலேயும் பட்டுருச்சு. உண்மையான நாமி மேல மட்டும் படவே இல்ல. ஆனா நாமி நார்மல் ஆகுதா. அவ எங்க போனானே தெரியல. எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா நாமி. ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு பாஞ்சிட்டு வந்து ஒரு போடு போடுறா. என்னோட இல்யூஷன் அட்டாக் எப்படி இருக்கு. இனிமேல் உன்னால எங்கேயுமே போக முடியாது. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கலிஃபா. நான் சொன்னதை நீ மறந்துட்ட. நான் ஒரு நேவிகேட்டர். நான் வெதர் எப்போ ஃபோர்காஸ்ட் பண்றதுல நான் தான் பெஸ்ட். அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய கருப்பு கிளவுட் இருக்கு. தண்டர் போல்ட் பர்ஸ்ட் அட்டாக் மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா பின்னாடி இருந்து இப்ப வருது பாருன்னு சொல்றாவா. திரும்பியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கழிவா பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள இங்க இருந்துட்டு தண்டர்லேண்ட்ஸ் டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா பக்கத்துல நின்னுட்டு. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு வேற இடத்துல இருந்து நாமி ஒரு போடு போடுறா. போட்டோ போல்ல செதறிட்டா கலிஃபா. ஃப்ரெண்ட்ஸ் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட கீயை கொடுன்னு சொல்லியிருக்கா நாமி. நாமி அவ கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கி தான் காட்டுறாங்க. இந்த மான் பையவரை அடிச்சு கீழே போட்டான். நான் திரும்பி மேல போனோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேல ஏறி போய்கிட்டே இருக்கான். இந்த என்டையர் ஐலண்டே இப்படி செதஞ்சு போய் கிடக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கியும் மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். டேய் நேவி எங்கடா போனீங்க. என்னை இங்க இருந்து காப்பாத்திட்டு கூட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜாம்பாயாளு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் சண்டையே வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. இங்க ஜோரோ சண்டே டெம்பஸ்ட் கிக்க போட்டு அடிச்சு பறக்க விடுதான். இங்க சோப்போரோ இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். சாஞ்சி என்னன்னானே தெரியல. இங்க ஒரு பக்கம் கலிஃபா கதையை முடிச்சுட்டு நாமியோ கீயை தடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சாஞ்சி இன்னும் இருந்த இடத்துலயே தான் அப்படியே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி கொக்கரோ பட்டி தான் கட்டுறாங்க. கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருக்குது. இதுல ஒரு பக்கம் நம்ம ரோபினை தான் கட்டுறாங்க. ஸ்பேண்டத்தை தள்ளி விட்டுட்டு அவ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. எங்க போற ரோபின் உன்னால எங்க போனாலும் தப்பிக்கலாம் முடியாதுன்னு சொல்றான் ஸ்பேண்டம். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபி தான் கட்டுறாங்க. லூஃபியவோ அடிச்சு பறக்கூடுதான் ராப் லூச்சி. ஆனா லூஃபி ஜெட் மாதிரி பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபி எப்படி வந்து அடிச்சாலுமே ராப் லூச்சி சிரிச்சுக்கிட்டே தடுத்து நின்றுட்டு இருக்கான். கடிக்கெல்லாம் வரான். கடிச்சதுல மூஞ்சில கோடை விழுந்துருச்சு. டென்ஷன் ஆயிட்டா லூச்சி.
தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவன் ரத்தத்தை எடுத்து அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் லூஃபி அடிச்சால் ரூஃபி திரும்பி எஞ்சி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி தப்பிக்கலான்னு பாக்குறான். லூச்சி அடிச்சு பறக்க விட்டான் அவனை. குக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பறவைய கத்திட்டு போய்கிட்டே இருக்கு. நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி பாக்குறான் என்னடா இப்படியா இருச்சுன்னு சொல்லிட்டு. டே கொரிலா எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கியை காட்டுறாங்க. டே பிராங்கி நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. லேடி நீயா அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துகிட்டு இருக்கான். மான்ஸ்டர் டீர் ஒரு கொரிலா வந்துச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ சோப்பரை பத்தியா பேசுறன்னு சொல்லிட்டு நாமி கேட்கறான். ஆமான்னு சொல்றான் அவனும். சரி அவனை எதுக்கு நீ தேடிக்கிட்டு இருக்க, அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நாமி. எனக்கு என்ன தெரியும், வந்தா சடனா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இந்த ஃபார்மை நானே பார்த்ததில்ல, நானே இப்பதான் பார்க்கன்னு சொல்றான் நாமியும். அப்ப உங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியாதா? சரி அப்ப நம்மள கொல்ல வேண்டியதான் வேலை நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கா பிராங்கி. தாளிலே ஒரு போடு போடுறா. என் ஃப்ரெண்டை தோட நினைச்சு உன் கதையை முடிச்சிடும்னு சொல்றான் நாமி. இந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம இன்னும் சில வேலை முடிக்கணும்னு சொல்றான் பிராங்கி. அவன் வேற ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சில வேலை வேற இருக்கு, டவர் வேற சரிதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் பேசுறது கூட அவனுக்கு கேட்க மாட்டுக்கு, அவனுக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் நாமி. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டெவில் ஃப்ரூட் பவர் தான் நினைக்கேன், ஆனா இது வரைக்கும் இப்படி இயங்குனது நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் நாமி. சரி இதை எப்படி ஸ்டாப் பண்ணு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி உன்னோட ஆட்டத்தை பார்த்து நான் மெஸ்மரைஸ் ஆயிட்டேன், இந்த பொண்ணே நீ அடிச்சு மலத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. உன்ட்ட இருக்கல 2ஆம் நம்பர் கீ, அது ரொம்ப முக்கியமான கீ, அது உன்ட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். கொஞ்சம் இரு நான் அதை தேடணும்னு சொல்லிட்டு சடனா தேடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த கீ இருந்தா ஜோரோ கையில உள்ள விலங்கையே கழட்ட முடியும். இங்க ஜோரோக்கு ஆப்போசிட்ல ஜாபுரம் காக்கும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கடா, ஒழுங்கு முறையே சரண்டர் ஆயிரும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க காக்கும் ஜாபுராவும். சரி வாங்கடா இவன் கதையை முடிப்போன்னு சொல்லிட்டு இருக்கானு அவனுங்க. இதுல ஒரு பக்கம் ஜாபுராக்கும் காக்கும் நடுவில் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸா இருக்கணும்டா, நம்ம சண்டை போடுதாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அவனு 2 மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி இவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் என்ஜாய் பண்றான். சரி நம்ம சண்டை அப்புறம் வைப்ப, இவனுக்கு கதையை முடிப்புன்னு சொல்றாங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாடா, பஸ்டர் கலவர போட்டாங்க, வாங்கடா ஒரே போர்டுல முடிச்சுன்னு சொல்லிட்டு ஜாபுரம் காக்கும் கிளம்புறானுங்க. தலையை வச்சுட்டு சுத்திக்கிட்டு அடிக்கிறானுங்க அவனுக்கு. சடனா ஒரு கத்தியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்தி வேணும்னு சொல்லிட்டு ஜோரோ வேகமா போய்கிட்டு இருக்கான். ஃபிங்கர் பிஸ்டல் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஜோரோ உசப் ஒத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். உன் காடை மட்டும் டவுன் பண்ணிடலான்னு சொல்றான். 2 பேரும் வேற லெவல வரானுங்க. கப்ஸ கழட்டினா தான்டா இவனுக்கு கதையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பின்னாடி சோப்பரோ உடச்சிட்டு வரான். இது யாருடா இன்னொரு பவர் ஹோல்டர் எங்க இருந்துடா வந்தான், இவனு CP9ல ஒருத்தனான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். இது நம்ம சோப்பர்டா, தலையை பாருடான்னு சொல்லிட்டு இருக்கான். சோப்பர் வேறலாம் நின்று இறங்கி ஓட ஆரம்பிக்கான். இவனடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜோரோவும் தெரியல உசமும் தெரியல, எவன் கண்ணில் போட்டாலும் அடிக்கிறான். இப்ப என்னடா பண்ண, நம்மளுக்கு 2ஆம் நம்பர் கீ வேற வேணும்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே போனா நம்ம இறந்துருவோம்னு சொல்லிட்டு. இவனடா நவன மாதிரியே இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். உடம்பே கொஞ்சம் டிஃபரெண்டா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஏதோ பண்றான்னு சொல்றான் ஜோரோ. நம்மளுக்கு 2ஆம் நம்பர் கீ வரை இவன் தானடா கேட்டோம், இப்ப என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். இப்ப என்ன பண்ணு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானல்ல, இவனால அடிக்க கிடந்து ரம்பிள் பால சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஜோரோ. இன்னொரு பிரச்சனை வரையா, இந்த மான்ஸ்டர் எங்க இருந்துடா வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஜாபுராவும் காக்கும். இவனுக்கு வேற ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுறாங்க. சரி எல்லார் கதையும் ஒரேடியே முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சாப்பர் அடிக்கலான்னு பாக்குறானு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னும் என்னோட சோடு தாண்டா, நீ தெளிவா இருந்துக்கோன்னு சொல்றான் ஒரு பக்கம். 36 பவுண்ட் ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அடிச்சு அடியில தரைய பறக்க விடுதானே அவனுக்கு. இதுல ஒரு பக்கம் பிராங்கி வேற வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். வாயை மூடிட்டு தள்ளிங்கடா, இதை நான் 10 சொல்றான் பிராங்கி. டீல் பண்ணா நமக்கு ஒரு வழியே கிடையாது, இவனோட வீக்னஸே இதுதான்டா, அவனை கடலுக்குள்ள தள்ளி விட்டா மட்டும் அவனை நார்மலாக்க முடியும் சொல்றான். கூப்பிடா வென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். போட்டோ உள்ள சோப்பர் ஏர்ல பறக்க ஆரம்பிச்சிட்டான். என்னோட ஃப்ரெண்டை யாருமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் வேகமா போய்கிட்டு இருக்கான். அவனை விடுங்கடா, அவன் நார்மலா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நாமி வாரா. இதை பத்தி நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம்னு சொல்றான் நாமி. அவனை பிடிச்சி அப்படி தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கான் பிராங்கி. தண்ணிக்குள்ள போனோன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாகதான். இது காக்கும் ஜாபரம் முழிக்காங்க. என்னடா அவனாலே அடிக்கிறானுங்க, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பக்கம் என்னமோ ஒரு புது சத்தங்கக்கு என்னன்னு பார்த்தா நாமி அந்த கீயை வந்து கையில கொடுத்துட்டா. ஒரு வழியா நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு காக்க கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடான்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். சிரிச்சது போதும்டா, இனிமேல ஆட்டத்தை நீ பாப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்களோட சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜோரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் நம்பர். See you, bye.